மணிகண்டன் அப்படின்ற பையன் செல்லப்பிராணிகள் மேல ரொம்ப பாசத்தோட இருக்கவன். ஒரு நாள் ஒரு நாய் ஒண்ணு ரோட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் பசியில அலைஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்குறான். அது மழை காலம் வேற. அதுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கு அதனால கிடைக்கவே இல்ல. அத பார்த்த மணிகண்டன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு தன்கிட்ட இருந்த கொஞ்சூண்டு காசுல அதுக்கு பிஸ்கட் வாங்கி குடுத்துடுறான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க அப்பா மணிகண்டனோட செலவுக்குன்னு குடுக்குற காசை எதையுமே செலவு பண்ணாம, அவன் டெய்லியும் அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கான். இப்படியே நாட்களும் போய்க்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் வந்து நாய பார்க்கலான்னு வரான் மணிகண்டன். அங்க நாய்க்குட்டிய காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும், இங்கிட்டும் தேடுறான். தேடும்போது தான் பார்த்தா, அது அடிபட்டு ரோட்ல இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு நாய்க்குட்டிய தூக்கிட்டு போறான். டாக்டர் பார்த்துட்டு, "நாய் கால்ல ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால செலவு அதிகமாகும். அவ்ளோ காசுலாம் உன்கிட்ட இருக்காது. அதனால இந்த நாய கொண்டு போய் நீ ரோட்லயே விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டாராம். மணிகண்டனால அத ஏத்துக்கவே முடியல. அவ்ளோ அழுகை வருது. இருந்தாலும் நாய எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் அவனோட உண்டியல்ல அவன் கொஞ்சூண்டு காசு சேர்த்து வச்சிருக்கிறது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த உண்டியலையே வேகமா தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட குடுத்துடுறான். அந்த காசு அந்த நாய சரி பண்றதுக்கு போதுமானதா இல்லாட்டியும், மணிகண்டனோட மனித நேயத்த பார்த்துட்டு அந்த நாய வந்து சரி பண்ணிட்டு டாக்டர் வந்து மணிகண்டன்ட்டயே குடுத்துடுறாரு. மணிகண்டன் அதுக்கப்புறமா அந்த நாய கொண்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு, அதுக்கு தேவையான பிஸ்கட்ஸையும் வாங்கி குடுத்துட்டு வீட்டுக்கு போறான். இப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு நாள் மணிகண்டனோட வீட்டுக்கு திடீர்னு 4, 5 பேர் திருட வர்றாங்க. அத பார்த்த நாய் மணிகண்டனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்றத புரிஞ்சுகிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து, அந்த திருடன்கள் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறி வெளிய அனுப்பிச்சு விட்டுருச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம ஒருத்தவங்களுக்கு குடுக்குற அன்பு எப்படியாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு திருப்பி கிடைச்சே தீரும். நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த விஷயம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. பாசம் அப்படின்றது எப்பவுமே பேசி பேசி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது உணர வேண்டிய ஒரு விஷயம்.